ஒரு காலம் இந்த மேல காயாம்பட்டி பாப்பான் கொள்ளையில எங்க ஐயாக்க வாழ்ந்த காலம் பழைய கிழவங்க உள்ள நாளையிலே இங்க கட்டி காத்த சாமி இதுவரைக்கும் ஒரு யான முகத்துக்கேத்தே பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. யான முகத்துக்கேத்தே பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும், கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. யான முகத்துக்கு கேட்டு பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. முன்னாள் நோமும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா, முன்னாள் நோமும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுடும்பு கருவாடுடா, வாழ மீன் கல்லுடா, வர்ற ஸ்டைல பாருடா. சோறுடா, சுடும்பு கருவாடுடா, வாழ மீன் காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா. சல்லோமியா சல்லோமியா. கண்ணோ கார போடி முகமோ கெளுத்தி மீன் மனமோ தன்னார் தூண்டி இது வெள்ளாங்கிடா கையில் காதுடா அவரக்க வச்சவோ வாழுடா, இது வெள்ளாங்கிடா கையில் காதுடா அவரக்க வச்சவோ வாழுடா. ஏ அந்தோணி ஏ அல்போன்சு அவ பொன்மேனி ரொம்ப சில்வான்சு. அந்த கடலை கேளு அலைய சொல்லு, தண்ணிய கேளு புது கதைய சொல்லு. சல்லோமியா சல்லோமியா.
பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு ஒரு குத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு குத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு போட்டு ஆடிக்கிற அண்ணாச்சி தண்ணிய போட்டு ஆடிக்கிற அண்ணாச்சி 10 மணிக்கு டங்குற கதை முடியாச்சு குத்து பாக்க கூடி இருக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு பாய சுருட்டி வீட்டுல இருந்த தாக்க என் நாடகம் நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு ஓடு குத்து பாக்க குடியிருக்கிற அண்ணாச்சி குத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு அவ்வளவுதான் பாட்டு 2 வரிதான் ஏன்னா ஆசியில் நிறைய பாடுவேன் பங்குல குறைச்சிக்கிடுவேன் போதும் நீ போய் பாடு இப்போதான் வந்திருக்கியா வீடியோ எடுத்துகிட்டு போய் என்ன ஒன்று போகிற கக்கூசில் உட்காந்து பார்க்க போறியா என் நண்பன் தான் பாவம் என்ன பிள்ளை இழைச்சிட்டேன் நீ பிறக்கிற பிள்ளைக்கு நீ சேனை வை ஒவ்வொரு பிள்ளையும் இந்த தண்டியாக வரட்டும் அதில் கண்டெய்னரில் ஏற்றிட்டு போவேன் அருமையான ஊர் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முத இந்த பகுதிக்கு நான் வந்த ஊர் எதுனா கலவம் சூத்தியம்பட்டி மறக்க மாட்டேன் என் உறவுகள் என்னுடைய அன்பாலயத்துக்கு நிறையா உதவி செஞ்சதும் சூத்தியம்பட்டி கிராமத்தார்கள் தான் நல்லவர்களை மறக்க மாட்டேன் ஏன்னா நாட்டில் கணேஜி புயலை கொடுத்தவன் ஜாகிர வரைக்கும் சொல்லி காமிக்கிறேன் இந்த நல்லது செஞ்ச சூத்தியம்பட்டி கிராமத்தில் சொல்வது மிக மிக பெருமை அடைகிறேன் வணக்கம் பாதி ஆளுகளை காண அங்கேயே உட்காந்துட்டியா இம்பிட்டு ஆளை மைச்சேட்டில் வேலைக்கு சேர்த்துருக்கியா ப்ரோ நாடகம் பார்க்க வந்தவங்களா அண்ணே இடம் கிடக்கனே வாங்கனே இல்லைன்னா இதில் வந்து உட்காருங்க சீட்டு விளையாட வாங்க போடுறா ஒரு ரம்மி போடுறா ப்ரோ நீங்க 2 பேர் யாரு ப்ரோ ஊருக்காரங்க தானே பொம்பளை நில்லுங்க போங்க அதை பார்க்கத்தானே நிற்கிற அப்படியே நடிப்பேன் டான்ஸுக்கார பிள்ளைட்டு எல்லாமே கேட்குறாரு ஆர்லிஸ் வாங்கி தரவா முறுக்கு நீ உட்காரு சட்டி அந்துவோங்க உட்காரு பெட்டி ராஸ்கல் சட்டி ஓடாம முண்டமா நாடகம் பார்க்க வந்திருக்க உங்களை நான் முத்தப்பாவே சந்திச்சேன் உன் சித்தப்பா நான் முத்தப்பா எங்கள் அண்ணன் இந்த வந்துட்டேன் பெரிய தாலி ரியல் எஸ்டேட் வாங்குற மாதிரி தான் இப்படி உட்கார் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கணேஷ் மெடிக்கல் காலேஜ் கணேஷ் எங்கள் அண்ணன் 500 ரூபா நன்கொடை கொடுத்துருக்கேன் திருப்பி வந்து கேட்கக்கூடாது கேட்டேன்னா காசை வெட்டி போட்டுருவேன் அப்புறம் சார் போச்சு எக்கோ வைங்க அல்லோ ஒரு திரண்டுருச்சு எவ்வளோ இந்த வட்டார விவசாயம் எல்லாம் ஒற்றுமையாயிருச்சு நாடு திரண்டுருச்சு ராமா கோயந்தா நாடு திரண்டுருச்சு ராமா கோயந்தோ இது என்ன வாட்டுன்னு கை தட்டுற ஐயா வெட்டி நாடு திரண்டுருச்சு ராஜாக்கா நம்ம நாடகத்தை பார்க்கத்தான ராஜாக்கா ஒரா நாடு திரண்டுருச்சு ராசாக்கா ராசாக்கா ஒரு திரண்டுருச்சு மேல காயாம்பட்டி பாப்பான் கொள்ள தாய் பிள்ளையா ஒத்துமையா சாமி கும்பிட ஒரு திரண்டுருச்சு என் சாமி நாள ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு நாடு திரண்டுருச்சு ராசாக்கா நாடு திரண்டுருச்சு ராசாக்கா நாடு திரண்டுருச்சு ராசாக்கா நம்ம நாடகத்தை பார்க்க தானே ராசாக்கா நாடு திரண்டுருச்சு
எழிலு ஏய் இவ்வளவு துரு ஏறி இருக்கு நீ மை செட்டே போடலையா இங்க வா தலை இறக்க முடியல சம்பட்டி தான் அடிக்கணுமா விளக்கெண்ணையை போடு இல்லை ஓ எண்ணெயை போட்டு விடு உட்காருப்பா உட்கார் பள்ளிக்கூடத்தில் எந்திரிக்க மாட்டேன் இங்கே எந்திரிப்பேன் வாடை அடிக்குதடி உள்ள வாடை அடிக்குதடி உள்ள வடகாத்து மேகாத்து வீசுதடி வாடை அடிக்குதடி வாடை அடிக்குதடி வடகாத்து விசுதடி உள்ள வடகாத்து விசுதடி தட கிடைக்காத மாம்பழமே தட கிடைக்காத மாம்பழமே அடக்கட்டாத திண்டு கல்ல பழமே தாத்தா எல்லோ 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 தலைவா தலப்பாக கட்டிக்கிட்டு முப்பாட்டி கோமணத்தை கட்டிக்கிட்டு உழவு செஞ்ச விவசாய நிலம் என்னாச்சுடா தலப்பாக வெட்டிக்கிட்டு என் பாட்டே கோமணத்தை கட்டிக்கிட்டு எங்க அப்பா தாவட்ட காசு போட்ட கதை என்னாச்சு தலப்பாக கட்டிக்கிட்டு நம்ம கிழவங்க விவசாயம் பார்க்க டொங்காசு கோமணத்தை டொங்காசு காடுவைய உழுததெல்லாம் என்னாச்சு என்னாச்சு காடுவைய ரெட் லைட் அடிக்கிற பொம்பளை புள்ளி அரைஞ்சி விடுறேன் காடுவைய உழுததெல்லாம் என்னாச்சு இப்ப விளைநிலமா பிளாட்டு போட்டு வித்தாச்சு இப்ப விளைநிலத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து பிளாட்டு போட்டு வித்தாச்சு போறானே எல்லோ 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 எல்லமா எல்லோ 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 எல்லமா எல்லோ அந்த ரெட் லைட் அடிக்க கூடாதுன்னு சொல்லுப்பா நான் என்ன நாடகத்துக்கு வந்தேன்னா டெல்லி விபச்சாரத்துக்கு வந்தேன் நல்லா வளர்த்துருக்கப்பா பிள்ளைய ஆத்தாப்பனை இங்கே வர சொல்லுவேன் எங்கே அடிக்கிறேன் பாரு கவட்டுக்குள்ள அடி ராஸ்கல் ஏலே மாங்கொட்டை உரிமையா விபூதி அள்ளி போட்டேன்னா ஓதம் 8 டன்னா ஆகி போகும் ஒரு இழுத்துக்கிட்டே கம்மாக்குள்ள தெரியும் பேசாம ஏன்னா இந்த ஓதம் எப்படின்னு இருக்கேன் ஓதம்னா எப்படி இருக்கு உனக்கு வா செக் பண்ணேன் வா பாட்டை மாற்றி விட்டாங்க அலுயர வச்சரவா அலுயர விச்சருவா கருப்பு அலுயர வச்சரவா அசையாதுடா கீநாட்டிய கருப்பு வெள்ளி புடியருவா அலுயர விச்சருவா அலுயர வச்சரவா ரோசக்கார தங்கமுடா அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம என் ஓட்டி விட்டான் தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பை பெட்டிடா வருதுடா ஒத்தையில தன்னந்தனியா கருப்பு அலுயர விச்சரவா அசையாது 18ஆம் படியா புடியருவா அசையாது 18ஆம் படியா புடியருவா கேட்டவர தந்துரமா எசாமி கேட்டவர வந்துடுமா சாமி கேட்டவர தந்துரமா 18ஆம் படியா எசாமி கருப்பு 18 படிதாண்டா எனக்கு குலசாமி எல்லோ 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 எல்லமா எல்லோ 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 எல்லமா எல்லோ பாட்டை கடுத்து போட்டு அங்கே உட்காடு இரு அம்மா 12 லட்சம் கொடுத்துட்டேன் இதை வச்சு நான் அண்ணன் 10 வீடு கட்டி ஏழை வாழையை கொடுக்க இரு அம்பும்பும் என்னண்ணே என்ன எழுதியிருக்க அம்பும்பும் என்னது அங்கே வாரா
ஆமாடா முருகா இங்கே வர்றா. அன்பு என்னது? உம்பும் உட்காரு. உனக்கு போத இறங்கணும். என்ன எழுதியிருக்க? ஓ மை காட். அன்புடைய இருக்கத்தையும் அப்படி எழுதியிருக்கியா? அம்பு. என்னது? வணக்கம் எம்கேஆர். அவருக்கு கொள்ளை, எனக்கு கொல்ல வரேன்னு எழுதியிருக்க. வருக வருக வீட்டுக்கு வரக்கம். நிட கடப்பை பொட்டலா போக சுண்ட சுங்கு. என்னது? சுண்ட. தம்பி சொன்ன சிரிப்ப வரல. ஊர் பொதுமக்கள். இந்த ஊரை நீ இருக்கவே கூடாது. நாளை காலையில் கேரளா போய் அடிமாடாப்போ. இந்த அங்கிட்டும் பாரு அம்பும். கடைசி எழுத்து மேஸ்திரி ஆரம்மார். மிக 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 முக்கியம் என்னவென்றால் இந்த டயலாக் உங்களுக்கு பிடிக்கும். நிலக்கடலை, சுண்டக்கடலை, பொட்டுக்கடலை, இதை சொன்னால் சிரிப்பு வரலை. நீ போ, அங்கே போ. நீ எதுக்குத்தான் இதை எழுதுன? அம்பும் என்னையத்தான் உனக்கு தெரியுமே கிருசு கட்ட வயன்னு. இதை உட்காந்து எந்த சீமக்கரில் மண்டி ஓட்டு எழுதுனேன்? சீமக்கருவையில் மாட்டி போட்டு. ஆமாடா, அப்போ தான் எழுத முடியும். பேரன்பு கொண்ட என் உயிர்களுக்கு மேலான என் உடன்பிறப்புகளே, தமிழனுக்கு ஒன்றென்றால் தலை நிமிர்ந்து போராடக்கூடிய என் இளைய சமுதாய இளைஞர்களே, இந்த வட்டாரத்தினுடைய விவசாய நிலங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற முப்பாட்டினுடைய வாரிசுகளே, விவசாயிகளே, என்னதான் புருஷன் கஷ்டப்பட்டு வந்தாலும் புருஷனுக்கு சோறு ஓடாமல் சீரியல் பார்க்கக்கூடிய பெண்களே, தாய்மார்களே, ஓஏபி பெருசுகளே, அந்த வாரம் ஒரு அக்கா சிரிக்குது, உன் புருஷனுக்கு கஞ்சியை ஊற்ற மாட்டியாக்க? என்ன இந்த சங்கு ஊதிட்டியா வழங்கினாப்புலதான் இங்கே வரணும். என்னை போட்டு படுத்தி எடுக்கிற 100 ரூபாய் கொடுத்து பேரை சொல்லணும். இந்த விழா கமிட்டி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க ஊருக்காரவங்க. ஐயா யார் இல்லையா? ஊரில் ஆளே இல்லையா? இந்த சைடில் நிற்கிற ஆள் அண்ணே மேடையை சாச்சி விட்டுறாது அண்ணே. இது வேற கேட்கட்டு 100 ரூபா அம்பளி கொடுத்த ஒரு பேர் என்னடா? மாமாவா? சிவா. ஊர் எந்த ஊர்? அரோப்பியாவா? இல்லை பூரா பேரும் சரக்கா இருந்தால் அந்த நாடகம் முடிய 8 நாள் ஆகுமாடா. இனிமேல் நான் முடிவு பண்ணிட்டேன், அதில் நம்ம இறங்கும் போதே நிறைய போதில் இறங்கணும். ஆமாம், ஆரம்பத்திலே என்னை அந்த வேளாக சொன்னால் நாடகம் நக்கின மாதிரி இருக்கும்டா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கையெழுத்து எழுதி, அந்த மெடிக்கலில் எழுதுறது யாருக்குமே புரியாது. கிரிச்சு எழுதுவேன். நம்ம பார்த்தோம்னே பெரிய மருந்தாக இருக்குமா, போய் பார்த்தா விக்ஸு மிட்டாய் 2ன்னு எழுதிருப்பாங்க. அதே மாதிரி சாதகம் எழுதுறதும் புரியாது, பத்திர எழுத்தும் புரியாது. கிரிச்சு புரிச்சுன்னு எழுதுவாங்க. ஆனால் உலகத்திலே கல்வி செல்வம், ஐயா அடுத்து ஒரு பத்திரம், நீ என்ன கொடுமை பண்ணியிருக்கியோ, உன் டவுஜரே சரிலையாடா சித்தப்பு மைனே, வாப்பா எங்கன கூட ஒன்றுக்கு இருந்துட்டு போ. நான் விட மாட்டேன். நான் உங்களோட அன்பு அண்ணன், என் இதயம் கொண்ட அன்பு அண்ணன் எம்கேஆர் அண்ணன் நடிக்கும் அனைத்து நாடக சங்கத்தின் ஆல்ரவுண்ட் அன்பு அண்ணன் அருள் அவர்களுக்கு ஆணின்னு எழுதியிருக்க 6 மினி பின்பாத்து. உன் பேர் 6 மினி தலை மினி பீர் சாப்பிட்டு போவல. 6 மணியா டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு திரு செல்வம் தபேலா அவர்கள் தாளம் நீலகண்டன் தலைக்கு 100 ரூபாய். கைக்குறிச்சி கணேஷ் 400 அம்பளிப்புது. என்ன கணக்கு? 100 ரூபாய் சரக்கு போட்டேன், மிச்சம் 400 ரூபாய். என் என்ன மைனே நடத்துக்கு வர்ற நீ அண்ணன் தானே எனக்கு. மெடிக்கல் காலேஜ், அந்த காலேஜில் நீ இருக்கவே கூடாது. உண்மையிலே மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையிலே அறிவும் சிந்தனையும் மாற்றம் கொண்டவர்கள் என்பதை நிரூபித்து கொண்டிருக்கிற கணேஷ் மெடிக்கல் காலேஜ் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த விட்ட வரும்போது சரக்கு அடிக்கக்கூடாது. அப்படி அடிக்காமல் இருந்தேன்னா உனக்கு கப்ளிங் ரெடி பண்ணி விடுறேன். கப்ளிங்க சோஞ்சுக்கிட்டே படு. தம்பிக்கு ஒரு கப்ளிங் ரெடி பண்ணி கொடுனேன். இந்த இதை முயற்சி பண்ண. ஐயா கடல் ஆமையே நாடகம் என்பது வள்ளிதர்ம நாடகம். ஆனால் இதில் என்னென்னா, எத்தனை ஊருக்கு நாங்கள் நாடகத்துக்கு போனாலும் இடம் பத்துதில்லை. இனிமேல் ஊருக்காரங்க என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுள் பேயில் காசை எனக்கு போட்டு விட்ருங்க.
நான் பிச்சைக்காட்டில் ஒரு மேடையை போட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு மெமரி கார்டை அனுப்பி விட்றேன். திரையில் கட்டி வீட்டில் பின்ன சொருவி பார்த்துங்க. ஆனால் வெளியூருக்காரர்கள் வந்தவுடனே அவர்களை அமர வைத்து உள்ளூருக்காரர்கள் நிற்பது தான் நியாயம். இத்தனை சொந்தங்கள் இருக்கு. பொம்பளை உறங்கி உணர்ச்சியாக உட்காந்துட்டியாத்தா, பாய் விரிச்ச பொம்பளை பாயில் தான் உட்காந்துருக்கேன்னு சொல்லி கைதூக்கு. உனக்கு இடம் இருக்காதே, நீ விரித்து போட்ட வாயில் எல்லா பொம்பளையும் உட்காந்துருக்கு, நீ மண்ணில் தெரிவ. ஆனால் விடிய விடிய நீ நாடகம் பார்ப்பியாக்கா, அந்த பொம்பளையில் வஞ்சிக்கிட்டு தானே இருப்ப. ஆனால் பெண்கள் நாட்டினுடைய கண்கள். இப்போ ஒரு அம்மா வந்து விண்வெளிக்கு போயிட்டு இறங்கிட்டு இருக்கா, இல்லை இறங்கிட்டாங்களா? சொல்லவே இல்லையாடா. எங்கிட்ட 30 நாள் நாடகம், என்ன கிழமைன்னே தெரியலை. ஒரே ஒரு அண்ணே, நாடகத்தை கருத்து போடாத. நாடகத்தை கருத்துன்னா உன் கிட்னியை வைத்தா கூட அந்த காசு கொடுக்க முடியாது. குடி குடி, உன்னுடைய விஷயத்தில் குடி, உன் வீட்டுக்குள்ளே குடி. கோயில் விஷயத்தில் யாரும் குடிச்சு விட்டு இது பண்ணாது. ஏன்னா அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்வான். சாமி என்பது எல்லாத்துக்கும் பொது. இதில் இந்த சாமியை நான் தான் கும்பிடுவேன், அந்த சாமியை நீ தான் கும்பிடுவேன்னா, இந்த ஊருக்கு உங்கள் பாட்டைங்க எப்படி வந்திருப்பாங்க, எப்படி பொழைச்சிருப்பாங்க, நம்மளையெல்லாம் எப்படி வளர்த்துருப்பாங்க யாருக்காவது தெரியுமா? இப்போ உள்ள சந்ததிக்கெல்லாம் தெரியறது கிடையாது. இந்த மனவேதனையும் இந்த ஊரினுடைய கட்டுப்பாடு அத்தனை திறமை கொண்ட யாருன்னா ஊர் முக்கியஸ்தர் தான். ஊர் முக்கியஸ்தர்கள் பாதம் தொட்டு நான் வணங்குறேன் எம்கே. ஏன்னா யாருமே கண்டுக்கல. நீ தானே இங்கே வந்தது சாப்பாடு கூட. சாப்பாடை போகிற வந்துட்டு வண்டிக்கு ரூட்டு காமினா நீ ஊர் பக்கம் போகிற. இதில் ஒரு சின்ன நகைச்சுவை ஒன்று. டிஎஸ் 50 வழி கேட்டிருக்கேன். வீட்டு வேறுனா அது மிஞ்சி மிஞ்சி போனால் 25 தான் போகும். ஆனால் வழி காட்டினவே என்ஃபீல்டு. நீ பின்னாடியே வாண்டிருக்கேன், டிஎஸ் 50 சாட் ஆகலை. இவன் பிளக்க பிடுங்கிட்டு கரு புருன்னு ரோட்டில் தேய்ச்சி வீட்டு வேறுனு போயிருக்கேன். புல்லட்டு 150 போயிட்டேன். அதில் ஓட்டிகிட்டு வந்த ஆள் தான் இவர் டிஎஸ் 50. எனக்கு கண்டென்ட்டுக்கு ஆள் கிடச்சிக்கிட்டே இருக்கேன். என்னென்ன ஊருக்கு போக சொல்கிறியா? இரியா நீ என்னையா வாயா, வானே. கணேசபுரம், காயாம்பட்டி, மருதுவாண்டி. 51 ரூபாய்க்கு எத்தனை பேருக்கு அர்ச்சனை பண்ணுவேன்? போ, இன்னும் ஒரு 1000 ரூபா எடுத்துகிட்டு வா. 51 ரூபா கொடுத்துட்டு உங்கள் பாட்டியம் பேர் என்ன? ஓம் கிரீம் ராம் ராம் புத்திரபதி தேச. என்ன ராசி? துலா லக்னம் பத்ரபகா. போ, ஒரு மாலையை போட்டு எலுமிச்சம்பழம் கொடுத்து விடு. என்னது நாடகமா என்னன்னே தெரியல. போ. அண்ணே உனக்கு என்னண்ணே பிரச்சனை? நாடகத்தை ஆரம்பின்னா நீ ஆடியன்ஸு பூரா அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பிய. நானும் உங்களை மாதிரி மனுஷன் தானே. நீங்கள் பாட்டுக்கு பாட்டு பேசிக்கிட்டு ஆரம்பிங்கன்னா அது ஆடல்பால் கிடையாது. ஆடல்பால் பாட்டை போட்டால் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இது நாடகம் என்பது நான் பேசுகிறதும் பாடுறதும் உங்களுக்கு கேட்க வேண்டும், புரியணும். இல்லைன்னா சிரிக்காது. நீங்கள் எல்லாருமே அண்ணன் தம்பி தானே எனக்கு. அப்போ உங்கள் தம்பி மேடையில் இருக்கும்போது அண்ணனும் தம்பியும் அதை பார்த்து ரசிப்பவன் தான் தமிழன். நீ எடுத்து தண்ணியை போட்டுக்கிட்டு 51 ரூபா கொண்டு வர்ற. அதுக்கு நான் 70 பேர்த்த சொல்லிக்கிட்டு நான் இது பண்ணணுமா? எதுவும் கோவிக்கலை. பார்த்தீங்களா? எதுவும் கோச்சுக்கிறாத, நீ பாட்டுக்கு போவான். அப்போ வண்டியை தெருங்களை வாங்கடா 2 ஏக்கர் உழுதுட்டு வருவான், பாட்டு பாடுவான். அப்புறம் பார்ப்போம். சாங் ப்ளீஸ். இந்த நிலைமைக்கு இந்த பாட்டு தான் சரி. வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். இந்த ஊர் மக்கள் கடின உழைப்பாளர்கள், கல்வியில் பின்தங்கி உள்ளார்கள். உங்கள் நாடகம் மூலம் விழிப்புணர்வு செய்ய வேண்டும். 501 அம்பளிப்பு. எஸ் பாண்டியன், CPIM மாநகர செயலாளர், இந்து கம்யூனிஸ்ட் கட்சி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயாவை தேர்வு. நாடகலா ரசிகர்கள் பெருமளுக்கு இருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த அன்பளிப்பு கொடுக்குறவங்க இங்கே வந்து கொடுத்துட்டு நேரத்தை வீணடிக்கிறாங்க. பின்னாடி ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கொடுங்க, அவர் எழுதிக்கிறாரு. மொத்தமாக கடைசியில் கொடுத்து அண்ணன்ட்ட கொடுத்து சொல்லுவோம். இந்த நேரத்தை வீணடிக்காதீங்க. அவங்க நிறைய வந்து விஷயம் நமக்கு சொல்ல வேண்டியிருக்கு.
அதனால் வந்து அன்பு கூர்ந்து யார் தயவு செஞ்சு இங்கே மேடையில் கொடுக்க வேண்டாம், பின்னாடி வந்து கொடுங்க. அப்புறம் மொத்தமாக அவர் சொல்லிடுவார். ஒத்துழைப்பு கொடுங்க கொஞ்சம். பின்னாடி கொட்டையை வந்து இடிச்சுட்டு போங்க. ஆமாம், கொட்டாயக்கில் ஒரு 4 பாதுகாப்பு வேணுங்க ஐயா. ஏற்கனவே தகரம் லேசாக இத்து போய் கிடக்கு. இந்த சாவி கீழே கிடக்குங்கய்யா. இந்த சாவி எந்த வண்டியில் செய்கிறதோ அதை போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்து விட்றா. யாராவது கொண்டு மரணம் வத்தா அதை பொழைச்சிக்கிட்டோம்னா வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஓ ஆசை மனைவி உள்ள உங்க அப்பையாத்தா உன்னை நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன இந்த குடினால அட தெருவில் வாடுமே. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வயசு புள்ள என் தங்க என் ராசா எங்கையா, 10 வயசு உள்ள என் தங்கம் என் ராசா எங்கையா. 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள, சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா, சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா, பட்ட சாராய குடி போதையத்தானே மறந்தா, பட்ட சாராய குடி போதையத்தானே மறந்தாயா. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. இருந்தா என் தங்க என் ராசா என் ஜாமி, 100 ரூபாய் இருந்தா என் தங்கம் என் ராசா என் ஜாமி. 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 வச்சிருந்தா கோட்ரு வாங்குற, நீ 150 வச்சிருந்தா கோட்ரு வாங்குற. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, இந்த குடினால இந்த பாலா போன இந்த குடினால நீ ஆசையா அட கட்டின மனைவி, அட உனக்கு பிறந்த அந்த பிள்ளையெல்லாம் உங்க அப்பையாத்தா உன்னை நம்பி இருக்கிற இந்த உயிர்கள் எல்லாம் இந்த குடினால தெருவில் வாடுமே. கைதட்டின ஒரு 5-6 அன்னைங்களுக்கு மட்டும் நன்றி. ஒரே ஒரு விஷயம், மேடையிலே பாடக்கூடிய எம்கேஆரும் 7 ஆண்டுக்கு முன்பு மிகப்பெரிய ஒரு குடிகாரன் என்பது உண்மை. குடியை விட்டதுனால தான் தாய் பாஜை என்ன, தகப்பன் பாஜை என்ன, ஏழைகளுடைய அருமை என்ன, நம்ம எங்கேருந்து வந்தால் எல்லாமே தெரிய வருது. நம்ம குடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு மஜிலும் தெரியாது. சும்மா போகும்போது 35 பைக்கு வேகத்தில் போகிறேன், டாஜ்மஹாலில் ஒரு கோட்டரை போட்ட உடனே பைப்பாஜில் லாரி வந்தால் கூட அதை எதுக்குறேன். லாரி என்ன பண்ணி போடுவேன், கடைசியில் பார்த்தா நீர்மாலை கிளம்பிடுறாங்க. அண்ணே சிரிப்பு கிடையாதுண்ணே, எல்லாமே வந்து சிந்திக்கணும்ண்ணே. இந்த எழுதி கொடுத்தக்கூடிய அந்த உறவு கூட கல்வியிலே பின்தங்கி இருக்கிறது. எந்த ஊர் மொத்தத்தில் அப்படி தான் நடக்குது. பள்ளிக்கூடத்து பயலுக பள்ளிக்கூடம் போகிறது கிடையாது. கேட்டால் வந்து நீட் எக்ஸாமு வாத்தியார் அத்தனை கொஸ்டின் கேட்குறாரு, வீட்டு பாடம் எழுத சொல்கிறாரு. அப்புறம் எப்படி உங்கள் அப்பா அத்தாவை நீ காப்பாற்றுவ? பள்ளிக்கூடம் போகும்போது பள்ளிக்கூடம் வேணாமட்டு மற்ற வேலையை பார்க்கும்போது இன்றைக்கி இனிக்கேன், நாளைக்கு வயதான காலத்தில் நீ கண்ணீர் வடிப்ப. படிக்கலை, ஏன் படிக்கலேன்? என் அன்பு இளைய சமுதாயமே, வீட்டுக்கு வந்தவனே பேக்க தூக்கி போட்டான், கொஞ்ச நேரம் டபிள்யூ பார்த்தோம், ப்ரீபெய்டு கேம் விளையாண்டான், தமிழ் செக்ஸ் வீடியோன்னு இருக்கு. தெரிஞ்சேன்னா நீ மூடு, உன்னை கொண்டே வருவேன்.
சின்ன பயலுக்கு நீ மூத்தவன் அண்ணே, நீ உதாரணமாக இருக்கணும்னே. நீ மூத்திரத்தை குடிச்ச மாதிரி குடிச்சு விட்டு இங்கே வந்து இப்படி கை தட்டுற. என்ன கை தட்டுற? உண்மை வார்த்தை நான் கேட்பேன். அற சரி சரி விடு நீனு அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன். உட்கார். ஆமாம், ஆரம்பத்தில் இப்படி பண்ணே இல்லை. ஏன்னா அண்ணன் தம்பி இப்படி இருக்கும்போது அதில் கோபப்பட்டு கேட்கக்கூடிய உரிமை எனக்கு உண்டு. நான் ரசிகர் என்று சொல்லுவதே இல்லை. ஏன் சொல்ல மாட்டேன்? எங்கள் அண்ணனுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால் உதவி செஞ்சு காப்பாற்ற முடியும், கஞ்சி ஊற்ற முடியும். உங்கள் மத்தியில் கோமால் நிற்கிற எம்கேஆர் யார் என்று எல்லாத்துக்கும் தெரியும். கைதட்டின யாருமே குடிக்காமல் இல்லையாப்பா? உன் பாசத்துக்கு நான் எங்கன்னு உன்னை மண்டி போடா